finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து டே 3 ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த செஷன் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு இங்கிலாந்து. என்ன ப்ரோ சொல்றீங்க? மேட்ச் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்கா இருக்கும், பார்த்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும். பேஸ் பால் இஸ் பேக். இதுதான் அவங்க விளையாடுற அந்த பேஸ் பால். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட் என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நாங்க எவ்வளோ ஒரு பேக் ஃபுட்ல இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட கேம் வந்து அடிதடி தான், அதை நாங்க காமிக்கிறோம் அப்படின்றதான் இங்கிலாந்து செஷன்ல காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்தோடனே ஜடேஜா அண்ட் அந்த டெய்லண்டர்ஸை வந்து அவுட் ஆக்குனது. அண்ட் ஜோ ரூட் தான் த்ரெட்டனா இருக்க போறாருன்னு நம்ம சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து இப்போ ஒரு ஷேன் வார்ன், முரளிதரன் லெவலுக்கு தெரியுறாரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் ஷூரா தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 15 overs 89 for 6 runs ரன் ரேட்டு. 190 இருந்துச்சுங்க, பிஹைண்ட் இருந்தாங்க, இப்போ வெறும் 101 தான் இருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிராலியும் சரி டக்கெட்டும் சரி ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாங்க. அண்ட் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா கிராலி அவுட் ஆகிட்டாரு. ஏன்னா கிராலி ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸே வந்து கொஞ்சம் போரா தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ஆரம்பிச்சோன்னே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே லென்த்ல செட்டில் ஆக முடியல. அதுக்கு கிரெடிட் நம்ம கண்டிப்பா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் கொடுத்தாகணும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸா இருக்கிற அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அக்சர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு ரோஹித், வெல் அண்ட் குட். பட் 2 overs தெரிஞ்சிருச்சு அக்சர் ரொம்ப அடிச்சடிச்சு போடுறாரு. ஜடேஜாவை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலான்ட்டு என்னோட ஒரு ஃபீல். பட் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர், லாஸ்ட் ஓவர் தான் கொண்டு வந்தார் ஜடேஜாவை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா செட் பேக்கா இருந்துச்சு இந்தியாவுக்கு. இன்னொன்னு ஒரு ப்ராப்ளம், ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்ல டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் நான் பார்த்தவருக்குங்க, அதாவது கிரிக்கெட்டை கீனா வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். அண்ட் என்ன ப்ரோ, ஒரு செஷன்ல இங்கிலாந்து அடிச்சோடனே உடனே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இது நடந்தது. நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ வெரி டிஃபென்சிவ் கேப்டன். டெஸ்ட் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி வெரி டிஃபென்சிவ் கேப்டன். ஏன்னா அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அவர் வந்து சில மேட்சஸ் வின் பண்ணியிருப்பாரு, ஆனா நிறைய மேட்சஸ் நம்ம வந்து டிரா பண்ணியிருப்போம். ஏன் இந்த ரீசன் நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா இங்க வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் வந்து போலர்ஸ் நல்லா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. தேர்ட் மேட்ச் இண்டோர் ஆஸ்திரேலியாவை நம்மள பிரஷர்ல வச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபீல் தான் செட் பண்ணார் ரோஹித் சர்மா. அண்ட் 4th அகமதாபாத் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட். ஆப்வியஸ்லி பிச்சில் பெருசா டர்ன் இல்லை, இந்தியாவும் நல்லா பேட்டிங் ஆனாங்க, ஆஸ்திரேலியாவும் நல்லா ஆனாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் டிஃபென்சிவா தான் ஃபீல் செட் பண்ணாரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து விளையாடும் போது நிறைய டிஃபென்சிவா ஃபீல் செட் பண்ணதுனால தான் 246 runs அடிக்க முடிஞ்சது ஆக்சுவலா இங்கிலாந்தால. இந்த இன்னிங்ஸ்ல கொடூரமா இருந்தது ஃபீல் செட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 190 runs வச்சிருக்க வெளில. நான் என்ன சொல்ல வரேன், நீ ரன் சேவ் பண்றதுக்கு டீப் பாயிண்ட், டீப் மிட் விக்கெட், டீப் ஃபைன் லெக் எல்லாம் செட் பண்ணி சர்க்கிள்குள்ள யாருமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்லிப் இருக்கு, ஒரு ஷார்ட் லெக் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவுமே இல்லை, வேற யாருமே இல்லை சர்க்கிள்ல. கவர்ஸ் இருக்கு, அதுவும் தள்ளி தான் இருக்கு. நீங்க பேட்ல எங்க தொட்டினாலும் சிங்கிள், நீங்க கண்ணை மூடிட்டு எங்க தொட்டிங்கனாலும் சிங்கிள். அதை தான் இங்கிலாந்து பண்ணாங்க. பிளஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. நீ ரன் சேவ் பண்ணலான்னு பார்த்த, புரியுதா உங்களுக்கு? பட் எண்ட் ஆஃப் த டே ரன் சேவ் ஆகல. விக்கெட் ஒரு விக்கெட் தான் வந்துச்சு. 15 overs 89 runs அடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுவே நீங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தா இதே 15 overs அவங்க 95 கூட அடிச்சிருக்கலாம். பட் 2 or 3 wickets போயிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா கையில அவ்வளோ ரன்ஸ் உங்களுக்கு பிஹைண்ட் வச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது எதுக்காக வந்து இவ்வளவு டிஃபென்சிவா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே செட் பண்ணணும்ன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது இங்கிலாந்துக்கு ரொம்பவே அட்வான்டேஜா வந்து அமைஞ்சுது. ஹோப் ரோஹித் சர்மா வந்து அவரோட டிஃபென்சிவ் கேப்டன்ஷிப்ல இருந்து முக்கியமான டெஸ்ட் மேட்ச்ல சொல்றேன் கொஞ்சம் அக்ரெசிவா வருவார். ஏன்னா நம்ம விராட் கோலி as a டெஸ்ட் கேப்டனா நிறைய பார்த்திருக்கோம், எந்த அளவுக்கு அக்ரெசிவா அவுட் ஆஃப் நோவேர் மேட்சஸ் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் இந்தியா விளையாடணும். எப்படி இப்போ இங்கிலாந்து வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் காமிக்கிறாங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதான் நாங்க பிஹைண்ட்ல இருந்தாலும் நாங்க பேஸ் பால் விளையாடுவோம்டா, எங்களோட பிராண்ட் தான்டா, ஜெயிச்சாலும் தோத்தாலும். அந்த மாதிரி இந்தியா வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அப்படின்னும் போது அஸ்வின், அக்சர், ஜடேஜாவெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணணும். தூக்கி 3 6 அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஃபீல்ட உள்ள வச்சீங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆனா ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாரு, ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. லிட்டரலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் செஷன் மாதிரி தான் இருந்தது. டாட் பால்ஸ் கூட மேடின்னு விட்டுருங்க, டாட் பால்ஸ் கூட எடுக்க முடியல அஸ்வின் அக்சர்னாலையும். அண்ட் லாஸ்ட் ஓவர் ஜடேஜா போட்டாரு, அவர் பால்ல எல்லா பால்லையுமே ரன். அதாவது நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, பிச்சில் ஸ்பின் இருக்கு, ஓகே, கொஞ்சம் லோ பவுன்ஸ் இருக்கு. பட் என்ன மாதிரி இங்கிலாந்து ஆடி இருக்காங்க, எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆடி இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ரோஹித் வந்து as a கேப்டனா வந்து இந்த செகண்ட் செஷன்ல நிறைய ரீதிங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு லைன்ல செட்டில் ஆனும், ஈவன் தான் அவங்க அட்டாக் பண்ணாலும் அப்பதான் இந்த மேட்ச்ல திரும்பி ஓரளவுக்கு இங்கிலாந்து மேல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட முடியும். இல்ல இங்கிலாந்து இதே மாதிரியே செகண்ட் செஷன் விளையாடிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த என்ன சொல்றது டெபிசிட் அந்த 101 தாண்டிடுவாங்க. மேபி ஒரு 1 or 2 wickets விட்டுருக்கலாம். கையில 7 wicket 6 wicket இருக்கும் போது பாத்தீங்கன்னா 150 160 டார்கெட்லாம் செட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா ஒன் சைடா முடிஞ்சிடும் இன்னைக்கு, தேர்ட் டே எல்லாருமே நேற்று சொன்னாங்க, நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் கூட என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு இன்னிங்ஸ் டிஃபீட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு இங்கிலாந்து. ஏன்னா அவங்க அக்ரெசிவா விளையாடுவாங்க, கையில குத்துருவானுங்க. ஆனா அவங்க விளையாடுற அந்த ஸ்வீப் ஷாட்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸோட கண்ட்ரோல் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா ஸ்வீப் ஆடலாம்,
ஒரு பால் கூட டாப் எட்ஜ் வாங்கல, ஒரு பால் கூட மிஸ் ஹிட் ஆகல, கம்ப்ளீட்டா மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவுதுன்றதை மட்டும் நான் கிளியரா சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க ஹைலைட் செக்ஷன் வேணா பாருங்க, லிட்டரலி அவங்க ஆடின ஸ்வீப்ஸ் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட், எதுவுமே மிஸ் ஆகல. ஒரு பீட்டனால பேட்ல ஒரு பால் கூட வாங்கல, வாங்கியிருந்தா அவுட். ஸோ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா விளையாடுறாங்க. ஸோ செம்ம கம்பேக் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ கிரெடிட்டை முதல்ல நம்ம இங்கிலாந்து கொடுப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் இந்தியா வந்து அவுட் இல்ல, இன்னும் 100 ரன்ஸ் பெயின்ல இருக்காங்க, இன்னும் இங்கிலாந்து பேக் ஃபுட்ல தான் இருக்காங்க. இந்த செகண்ட் செஷன்ல வந்து இந்தியா வந்து டப்புன்னு ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் பொறுக்கிட்டாங்கன்னா திருப்பி இங்கிலாந்து வில் பி ஆன் பேக் ஃபுட் தான். எனக்கு தெரிஞ்சு 100 ரன்னுக்கு மேல இந்தியா பெருசா 4th இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றது ஹைலி ரிஸ்கா இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்பின்னர்ஸ் எப்படியோ இல்லையோ, ஜோ ரூட் ஒரே ஒரு ஆள் போதும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை எல்லாரையும் கைட்டறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஜோ ரூட்டை விளையாட மாட்டோம், நம்ம ஜென்ரலாவே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் விளையாடுறது திணறுவோம். அப்படின்ற ஒரு பட்சத்துல டெஃபினட்டா 100 ரன்னுக்கு மேல போச்சுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். பட் எக்ஸைட்டிங் செகண்ட் செஷன் மட்டும் வரப்போகுதுன்றது ஷூரா சொல்லிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.